ஹாய்ப்பா. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சிக்கன் குழம்பு வைப்போம்னு பார்க்கலாம் அன்னைக்கு. அதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 150 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 6 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிட்டேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லியோட பாதி அளவுக்கு தான் மிளகும் சீரகமும் போட்டுக்கிறோம். 1/2 ஸ்பூன் தான் சீரகம் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியாக சோம்பு வாசத்துக்காக போட்டுக்கிறோம். போதும், இதுவே போதும். இவ்வளவு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். சின்ன பத்தை தான் எடுத்திருக்கேன். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் பரவாயில்லாமல் நல்லா வதங்கினோடனே தக்காளி பழத்தை போட்டுக்கிறோம். தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கிக்கிறோம். இந்த குழம்பு ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த மசாலா, கறி மசாலோ எதுவுமே தேவையில்லை. நம்ம இப்போ அரைச்சி வச்சதே போதும். இப்போ நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பொடியெலாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிற சிக்கன் 3/4 கிலோ சிக்கனை இதில் போட்டுக்கிறோம். சிக்கனை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியோட இதெல்லாம் நம்ம இதில் படுற அளவுக்கு இதில் பிரட்டி விடுறோம். கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம கறியவே மஞ்சள் பொடி போட்டு தான் நல்லா கழுவியிருக்கோம். கறியை வாங்கினோடனே நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த இதெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க. இதுவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். எந்த மசாலாவும் போட வேண்டாம். கரம் மசாலா எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ வறுக்கவும் இல்லை. நம்ம போட்ட மசாலாக்களை வறுக்காமையே போட்டிருக்கோம். வறுத்தா தான் நமக்கு சில பேருக்கு பக்குவம் வராது, எவ்வளோ நேரம் வறுக்கணுன்றது தெரியாது. அதனால் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா காய வச்சுட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் காய கூட வைக்கலை, சும்மாவே அரைச்சிக்கிட்டேன். நல்லா இருந்தது. இதை போட்டு ஒரு கிண்டிட்டு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கு, மசாலாவும் சேர்த்தாச்சு. இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா, அதை 1 கிளாஸ் அளவுக்கு கலந்து இதில் ஊற்றிட்டேன். இதை ஒரு கிண்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் மசாலா செட் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கர் நல்லா இறுக்கமாக மூடிட்டு விசில் போட்ட உடனே ஒரு 6 விசில் கட்டு வரட்டும். ஆறு விசில் வந்த உடனே ஆவி ஃபுல்லாக அடங்கின உடனே தான் நம்ம அடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணணும். எடுத்து விட வேண்டாம். கோழிக்கறிக்கு 5 விசில் 6 விசில் வச்சாலே போதும். நான் இன்றைக்கி 6 விசில் வச்சுருக்கேன். நல்லா கறி நல்லா பஞ்சு போல் வெந்திருந்தது. ஆறு விசில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அதை அடுப்பை கீழே இறக்கி வச்சுட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு அதை இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ குக்கர் வெயிட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதிக்கிற குழம்பு சூப்பராக இருந்தது. கறியும் நல்லா வெந்திருந்தது. ரொம்ப நல்லா வந்திருந்தது. கொஞ்சோண்டு மல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம். இன்னும் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க மூடி போடாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் குக்கர்லேயே வச்சுருந்தோம்னா
நல்லா கிரேவி இன்னும் கெட்டியாக இருக்கும். இதுவே கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுவே கரெக்டான பக்குவமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.